சிறந்த முறையிலே தன்னுடைய அந்த உரையிலே ஹஸரத் அவர்கள் சுட்டி காட்டி அமர்ந்திருக்கின்றார்கள். அதுபோல இந்த இறை இல்லத்தினுடைய தொடர்பு எதுவரைக்கும் இறை விசுவாசிகளாகிய மூமின்களுக்கு இருக்குமோ அதுவரைக்கும் அவர்களிடத்திலே தீனும் ஈமானும் அது நிரந்தரமாக உயிர்ப்புடன் இருக்கும். ஏனென்று சொன்னால் இதயத்தினுடைய துடிப்பை போன்றது இறை இல்லத்தினுடைய தொடர்பு இஸ்லாமியர்களுக்கு என்பதை நாம் உணர வேண்டும். எனவேதான் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் கொடுமை மிகுந்த அந்த மஹ்ஷருடைய பெருவெளியிலே அடியார்கள் ஒரு கடுகளவு நிழலாவது தனக்கு கிடைத்து விடாதா என்று அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய நிழலிலே ஒதுங்கக்கூடிய பாக்கியம் பெற்ற அந்த 7 நபர்களில் ஒருவராக கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளம் காண்பிப்பார்கள். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். ஒரு மனிதன் அவனுடைய இதயம் இறை இல்லத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் அவன் வாழும் காலத்தில் அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களாகிய மஸ்ஜிதுகளோடு தொடர்பில் இருந்த அந்த மனிதனும் நாளை அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய நிழலிலே அவன் ஒதுங்கி இருப்பான், இறைவனால் கண்ணியப்படுத்தப்படுத்த அங்கே இருக்க வைக்கப்படுவான் என்பதை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். என்று சொன்னால் இந்த இறை இல்ல பணியோடு தொடர்புடைய ஒவ்வொருவர்களுக்குமான அந்த கூலி அல்லாஹ்வினால் அத்தனை கண்ணியமாக அவர்கள் இமாம்களாக இருக்கட்டும் அல்லது இந்த பள்ளியை கட்டுவதற்காக வேண்டி அல்லது இந்த பள்ளியை நிர்வகிப்பதற்காக வேண்டி என்னென்ன எள்ளளவு முயற்சிகள் இறை இல்லத்தினுடைய நிர்மாணிப்பிலே யாராருக்கெல்லாம் பங்கு கிடைத்திருக்கின்றதோ அவர்களெல்லாம் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய நிழலிலே ஒதுங்கக்கூடிய நர்பாகிய சாலிகள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய அருட்பெரும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். என்று சொன்னால் இறை இல்லங்களினுடைய அந்த தேவை, இறை இல்லங்களினுடைய அந்த பயன்பாடு இந்த சமுதாயத்தில் எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட அந்த இறை இல்லங்களில் இஸ்லாமிய மக்கள் அவர்கள் வந்து தொழுவதோடு மட்டுமல்லாது மிகச்சிறந்த கலை ஞானங்களை அதுபோன்று ஒழுக்க விழுமியங்களை மற்றும் போதிப்பதோடு மட்டுமல்லாது சகோதர சமுதாய மக்களோடு நீங்க பல்வேறு தரப்பட்ட இயற்கை பேரிடர்களாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு தரப்பட்ட நிகழ்வுகள்ல பாத்தீங்கன்னாக்க இந்த சமுதாயம் அனைத்து மக்களோடும் இணைந்து அவர்களுக்கு நல்லதுவையாற்றக்கூடிய அந்த விதத்திலே முன்னிற்கின்றார்கள். என்று சொன்னால் அவர்களுக்கு இது போன்ற இறை இல்லங்களிலே மார்க்கமறிந்த உலமாக்களால் இங்கு பயிற்றுவிக்கப்படக்கூடிய அந்த நல்லொழுக்க பயிற்சி அனைத்து மக்களுடனான அந்த இணக்கமான அந்த வாழ்க்கைக்கு அவர்கள் செய்ய ஆற்ற வேண்டிய கடமைகள் இங்கு முறையாக பயிற்றுவிக்கப்படுவதுதான் சிறந்த காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இறை இல்லத்தை இந்த பகுதியிலே நிர்மாணித்து இன்றைக்கு அதனுடைய திறப்பு விழாவிலே வீற்றிருக்கக்கூடிய நாம் ஹஸரத் அவர்கள் சொல்லி காட்டியதை போன்று இந்த இறை இல்லத்தினுடைய அந்த பணிகளை உயிர்ப்போடு அவற்றை நாம் தொடர்படியாக நடத்துவதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இறை இல்லத்தின் மூலமாக இறங்கக்கூடிய இறை அருளை இந்த பகுதியில் வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிரப்பமாக இறைவன் பகிர்ந்தளித்து இறைவனுடைய அந்த நேர்வழியை பெறுவதற்கு இறை இல்லத்தை காரணமாக ஆக்கினானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹதரத் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய அன்பு இளவல் இமாம் அப்துல்லா மும்பை ஹதரத் அவர்கள் பொன்னாடை வைத்து கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக வாழ்த்துறையாக நாரே தக்பீர் திருவிடை மருதூரினுடைய இமாமுடைய சொந்த ஊராகிய திருலோக்கியினுடைய தலைமை இமாம் மௌலவி ஜியாவுத்தீன் ஆலிம் அன்பை அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்க வேண்டுமாய் அன்போடு அவர்களை அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஞான மகான் பல்வேறு அரபிக் கல்லூரியுடைய சேவையாற்றி பல்வேறு அரபிக் கல்லூரி உஸ்தாதாகவும் மிகச்சிறந்த ஆன்மீகத்தில் மிக சிறந்த முறையிலே ஞான மகானிடத்தில் சீடராகவும் இன்றைக்கு பணியாற்றி பல்வேறு நாடு கடந்த தேசங்களில் குர்ஆனை அழகான முறையில் ஓதுகிற காரிசாபும் மிகச்சிறந்த மார்க்க அறிஞருமான மௌலானா மௌலவி எங்களது நெஞ்சம் நிறைந்திருக்கிற அன்பு சகோதரர் போடி முகமது மீரான் ரஷாதி ஹதரத் குபலா தாமத் பரக்காத் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வருகையை கபூல் செய்வானாக என்று அவர்களை வரவேற்று துஆ செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது வாழ்த்துறை ஜியாவுதீன் மௌலானா.
இஸ்லாமிய உலமா சபையினுடைய முன்னாள் தலைவரும் என்னாலும்